ரூம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு இதுதான் இது. அதாவது என்ன நடந்துச்சு, பிரியான்ற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஊட்டிக்கு வெக்கேஷன் போயிருக்காங்க. போன இடத்துல என்ன இருக்குன்னா 2 ரூம் புக் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேமிலி அவங்க சித்தி ஃபேமிலிக்கும், ஒரு ஃபேமிலி இவங்க இருக்கும். அப்ப என்ன இருக்காங்க, எல்லாருமே ஒரு டைம் வெளில போனப்ப இவங்க மட்டும் ரூம்ல இருந்திருக்காங்க. ரூம்ல இருந்துட்டு அதாவது பெட்ல படுத்து தூங்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்திருக்கு. இவங்க உடனே கண்ணை இறுக்கி மூடிட்டு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பயம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வந்துட்டு போயிட்டாங்க. ஏதோ நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம், நமக்கு தான் தப்பா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரியா வந்து அவங்க வெளில வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா, இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா, இவங்க அந்த ஊட்டியெல்லாம் ஒரு மாதிரி ரசிச்சு பார்க்கும்போது அது ரசிக்கும்போது ஒரு பில்டிங் இருந்திருக்கு. டக்குன்னு அந்த பில்டிங்ல பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து அந்த பில்டிங் கூட நிற்கிற மாதிரி, இந்த பிரியா வந்து ரொம்ப நேரமா முறைச்சு பார்த்த மாதிரி, இவங்க மனுஷனா இல்லை இது யாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு நிறைய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை பார்த்துருக்காங்க, அவங்களும் முறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நேரம் இருக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு இவங்க கிளம்பும் போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஹோட்டலோட வார்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இருந்த ரூம்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது என்ன, யாரையும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இவங்க கிளம்பும் போது அந்த தாத்தா சொன்ன கதை கேட்டு ஒரு மாதிரி திகைச்சு போயிருந்துருக்காங்க. அதுவும் அந்த பிரியா வந்து ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீங்க இருந்த ரூம்ல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க, சூசைடா, அது என்னன்னு தெரியல, ஆனால் இங்கே ஒரு மர்டர் நடந்துச்சு, ஒரு லேடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி யாராஇருந்தாலுமே ஒரு மாதிரி அந்த இடத்துல படப்பட பிறந்திருக்கும். அப்போதான் அந்த பிரியா அவங்க நினைச்சிருக்கோம், அப்போ நம்ம பார்த்த இன்சிடென்ட் எல்லாமே கொஞ்சம் உண்மைதான், அதனாலதான் எனக்கு அது மாதிரி அப்பப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியா வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க ஃபேமிலி எல்லாமே அந்த ஹோட்டலை விட்டு வெக்கேட் ஆகிருக்காங்க. ஏன் இந்த தாத்தா அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தெரியாமல் வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் இவங்களும் அவங்க ஃபேமிலி வந்து அந்த இதை வந்து வெக்கேட் ஆகிட்டு